இப்போ ரைட்டில் யூட்டன் பண்ணுங்கள். ஸ்லோவாக கொஞ்சம் கிளச்சு மிதிங்க, கொஞ்சம் மிதிங்க. பிரேக்கு ஃபுல்லாக திருப்புங்க. ஸ்டீரிங் ரொம்ப திருப்பலை பாருங்க. இப்போ தான் ஃபுல்லாக திரும்பி இருக்குது. இப்போ தான் அந்த கம்மியான ரேடியஸில் திரும்பும் வண்டி. இப்போ ஈஸியாக திரும்பிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் அங்கே போய் திருப்பினீங்கன்னா அதுக்கிட்ட போய் ரிவர்ஸ் வரணும். ஆமாம், ஸ்லோவாக நிப்பாட்ட கூட செஞ்சுருக்கேன். வரட்டும் அந்த வண்டி. நிப்பாட்டணும்னா இப்போ நீங்கள் கிளச்சு மிதிக்கலை, அதான் ஆஃப் ஆயிடுச்சு. சடனாக இந்த மாதிரி தான் வரும்போது நம்ம குறுக்க வரோம். இந்த மாதிரி ரோட்டில் நடக்க தானே செய்யும். ஒரு தெருக்குள்ள நம்ம இதுவே ஒரு தெருவாக இருக்குன்னா நம்ம தெருக்குள்ள வருவோம், எதிர்க்கையும் வருவாங்க, நம்ம நிற்க பார்க்கணும். இப்போ நிற்கிறது கரெக்டு தான், ஆனால் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா கிளச்சு மிதிக்கலை. ஆமாம். இன்னும் ஸ்லோவாக போகணுன்னா ஃபஸ்ட் கியர் கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு புழுங்கி போகாமல் ஸ்லோவாக போகணுன்னா ஃபஸ்ட் கியர் போட்டுக்கலாம். அப்படியே யூட்டன் பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்புங்க. ஸ்பீடாக பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே ரைட்டு கட் பண்ணுங்கள். அப்படியே ரைட்டு திருப்புங்க. அப்படி நிப்பாட்டுங்க. அவ்வளோதான். நிப்பாட்டிட்டோன்னா ஃபுல் கிளச்சு. இப்போ கிளச்சு மிதிக்கலை. ஆமாம், நிப்பாட்டுங்க அப்படின்னா நம்ம ஃபுல் கிளச்சு மிதிச்சிடணும். ஃபுல் கிளச்சு மிதிச்சிடணும். நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் கியர் தான் போடணும். அதனால் கிளச்சு மிதிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தான். ரன்னிங்லேயே இருக்குன்னா 70% வச்சு அப்படியே மூவ் பண்ணலாம். நிப்பாட்டிட்டோன்னா ஃபஸ்ட் நியூட்ரல் தான். ஆமாம், இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ். சடன் பிரேக் நமக்கு நடக்கும்ல டிராஃபிக்கில், கண்டிப்பாக இருக்கும். யாராவது குறுக்க வருவாங்க, இந்த மாதிரி தான் நிப்பாட்டணும். சடனாக நிப்பாட்டணும். நம்ம எத்தனை கியர்னாலும் போய்கிட்டு இருப்போம், 3-4 கூட போய்கிட்டு இருப்போம், குறுக்க வந்துடுவாங்க திடீர்னு. ஆமாம், என்ன எதுனே நமக்கு நம்ம தான் சொல்லுவாங்க. ஆமாம், இந்த ரோட்லேயே இவ்வளோ ஸ்பீடு வரம்பாங்க, 30 தான் போயிட்டு இருப்போம். அப்படியே ஒட்டி லெஃப்ட் வந்துடுங்க. அதில் ஏற்றிடாம அந்த இது மூடி மாதிரி கிடைக்கும். அப்படியே விட்டுருங்க. அப்படி ஸ்ட்ரைட்டாக செகண்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியர் போட்டு போகிறோன்னு நினச்சிக்கோங்க. இப்போ போய்கிட்டு இருக்கோம், இந்த பள்ளம் இருக்குது தெரியல, புது ரோடு. இப்போ போய்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம செகண்ட் கியரில் போக முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கூட மாற்றுங்க. ஃபுல் கிளச்சு. நீங்கள் அந்த கிளச்சு வந்து ஓரளவுக்கு மிதிக்க மாட்டேங்கிங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கிறதுனால ஆஃப் ஆயிடுது. இப்போ ஸ்லோவாக பிரேக்கு கிளச்சு வச்சு அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஏறிக்கலாம். நம்ம ரன்னிங்லேயே வரோம், செகண்ட்லேயே 3 தேர்ட்லேயே வரோம். அதுக்கப்புறம் தான் பள்ளமே நமக்கு தெரியுதுன்னா சடனாக அப்படி கியர் டவுன் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணிடணும். இப்போ எவ்வளோ தூரம் போனால் அப்படியே ரைட்டு கட் பண்ணலான்னு கனெக்ட் பண்ணி அப்படியே ரன்னிங்லேயே ரைட்டு போங்க. அவ்வளோதான். அப்படியே ரைட்டு ஏற ஆரம்பிச்சிருங்க. அந்த மிட் பாயிண்ட் தெரியுது பார்த்தா, மிட்டுக்கு அந்த பக்கம் பஸ்ஸு போயிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே லெஃப்ட்டுங்க வந்துடுங்க. சரி, ரோடு சின்னதாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஆமாம், இந்த கோடு வரதான் ரோடு இருக்குங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆமாம், இப்போ இந்த கோடு வரதான் ரோடு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு தான் ரோடுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இது வந்து எதிர்க்க வரவங்களுக்கு வழி. இப்போ நீங்கள் லெஃப்ட்டு போகணும், லெஃப்ட்டு போயிருங்க. நம்மளோட வழி இது தானே லெஃப்ட்டு, லெஃப்ட்டு போங்க. இப்படி தான் போய்கிட்டே இருக்கோன்னு வைங்களேன், இப்படி போங்க. இப்போ எதிர்க்க வரவங்களையும் விடணும், நம்மளும் போகணும். இந்த லாரி அப்படி தான் நிற்கிது அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக போகணும். ஸ்லோவாக போனால் அந்த வண்டி போனதுக்கப்புறம் ரன்னிங்லேயே திரும்பணும். அப்படியே ரன்னிங்லேயே திரும்புங்க, நிற்கக்கூடாது, ரன்னிங்லேயே திரும்பணும். அப்படியே திருப்புங்க, எப்பவுமே திருக்க ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் நிற்கிறோம், டிராஃபிக் வருது அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டே நிற்கணும். அது பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் வந்து திருப்புற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டிஸ்டன்ஸ் முன்னாடியே நிப்பாட்டிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம 30ல் போகிற வண்டியை 15-20ன்னு ஸ்லோ பண்ணி ரன்னிங்லேயே ஸ்லோவாக வந்து எவ்வளோ தூரம் வந்தால் நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியுமோ அதுக்கு முன்னாடி நின்றுணும். ரொம்ப பக்கத்தில் போயிடக்கூடாது. அப்படி ஸ்ட்ரைட்டாக போங்க. அந்த ஆட்டோ வருது பார்த்தீங்களா, அங்கே போங்க. ரைட் இண்டிகேட்டர் போட்டு செகண்ட் கியர் கூட போட்டுருங்க. ரைட்டில் போயிருங்க. ரைட்டில் ஆட்டோ வருதுல, ரைட்டில் அப்படி ஸ்லோவாக.
அப்படியே இதில் லெஃப்ட் வந்து அங்கே ரோட்டுக்கு போய் லெஃப்ட் வந்து இந்த ரோட்டில் வந்துடலாம். ஓகே. இந்த லெஃப்ட்டில் இதில் நீங்கள் என்ன கியரில் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஸ்மூத்தாக ஓட்டணும், அதான் சொல்கிறேன். செகண்ட் கியரில் இருக்கீங்களா, இந்த இடத்துல ஸ்லோ பண்ணுங்கள், கொஞ்சம் கிளச்சு மிதிங்க, ஃபஸ்ட்டு கூட மாற்றிக்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு மாற்றுங்க, ரன்னிங்லேயே ஃபுல் கிளச்சு மிதிச்சு ஃபஸ்ட்டு மாற்றுங்க. அப்படி தான். இப்போ நின்னீங்கள, நிற்காம முன்னாடியே முடிவு பண்ணிடணும், இந்த ரோடு இவ்வளோ பள்ளமாக இருக்குல்ல, அப்போ இல்லை 2 வேண்டாம் 1 போட்டுடலாம் அப்படின்னு ஃபுல் கிளச்சு மிதிச்சு இந்த ரோட்டில் என்ட்ரு ஆகும்போதே 1லே வந்து ஸ்லோவாக போகலாம். அப்படி போங்க, அவ்வளோதான். ஒரு அளவுக்கு மேலே கிளச்சு விட்டதுனால ஆஃப் ஆகிடுது. ஆமாம், அப்படி வாங்க, லெஃப்ட்டில் இடம் இருக்குல்ல, அப்படியே லெஃப்ட்டில் வரலாம். ரைட்லேயும் பார்த்துக்கோங்க. அப்படி இந்த லெஃப்ட் வந்துடுங்க, இது லெஃப்ட் வந்துடுங்க. அந்த கல் தாண்டி ஸ்லோவாக நிப்பாட்ட கூட செஞ்சுருக்கேன். வரட்டும் அந்த வண்டி நிப்பாட்டணும்னா இப்போ நீங்கள் கிளச்சு மிதிக்கலை, அதான் ஆஃப் ஆயிடுச்சு. சடனாக இந்த மாதிரி தான் வரும்போது நம்ம குறுக்க வரோம், இந்த மாதிரி ரோட்டில் நடக்க தானே செய்யும். ஒரு தெருக்குள்ள நம்ம இதுவே ஒரு தெருவாக இருக்குன்னா நம்ம தெருக்குள்ள வருவோம், எதிர்க்கையும் வருவாங்க, நம்ம நிற்க பார்க்கணும். இப்போ நிற்கிறது கரெக்டு தான், ஆனால் ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னா கிளச்சு மிதிக்கலை. ஆமாம், அப்படி மூவ் பண்ணுங்க. ஏற கஷ்டப்படுதுன்னா கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அந்த பைட்டிங் பாயிண்டில் நிப்பாட்டி அப்படி நிப்பாட்டுறீங்கள, கொஞ்சம் ஆக்சிலேட்டர், அவ்வளோதான். ஆமாம், 75 நிப்பாட்டி கொஞ்சம் ஆக்சிலேட்டர். அந்த வண்டி தம்மு கிடைக்கல, ஏறலை, கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னா ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இந்த லெஃப்ட் போங்க, இந்த இதில் இந்த மணலில் ஸ்லோவாக இதிலே போங்க, இதிலே லெஃப்ட் போங்க. லைட்டாக ஒரு 70% கிளச் வைங்க, அப்படியே போகும். நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் ஃபுல் கிளச்சு, நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் ஃபுல் கிளச்சு. இப்போ ஃபஸ்ட் கியரில் கிடக்கா, அதனால் 70லே அப்படி ஸ்லோவாக அது போட்டோம். இப்போ ஒரு கால்குலேஷன் தெரியும் பாருங்க, நம்ம இதுக்கு மேலே போனால் அது இடிச்சிரும். நம்ம அந்த ஒரு கால்குலேஷன் ஓட்ட அது பழகணும். நம்ம ரிவர்ஸ் போகாத அளவுக்கு நிற்கணும். வந்து நீங்கள் கரெக்டாக நிப்பாட்டினீங்க, இதுதான் டிஸ்டன்ஸ். ஆமாம், அந்த ரேடியஸ் அவங்களுக்கு கொடுத்துடணும். ஆமாம், அப்படி வாங்க. அது லெஃப்ட்டில் தான் போகுது, நம்ம அப்படியே வந்துடலாம். ஸ்லோவாக வாங்க. ஸ்பீடாக வந்தோன்னா தான் பதறுவோம், ஸ்பீடாக ஸ்டியரிங்கை திருப்புவோம். ஸ்லோவாக வந்தோன்னா ஸ்டியரிங் ஸ்லோவாக திருப்பினா போதும், ஏன்னா டைம் கிடைக்குது, ஸ்லோவாக தான் வரும். அப்படியே அடுத்த கீரை போட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் இங்கே வரலாம். லெஃப்ட்டில் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும். இப்போ ரோடு லேண்ட் மாறுறோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து இங்கே வரோம். அப்படி தான் ப்ராக்டிஸ் ஆகும். எல்லாமே இப்போ எல்லா டைமும் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ஃப்ரீ லெஃப்ட்டாக இருக்குன்னா கூட இண்டிகேட்டர் போட்டு அந்த லெஃப்ட் வரணும். இன்னொருத்தங்க ரைட்டு போகிறவங்க நம்ம பின்னாடியே லெஃப்ட் சைடில் வந்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம்னு நினச்சிருப்பாங்க. நம்ம டக்குன்னு லெஃப்ட் எடுக்கும்போது அவன் ரைட்டு போகிறவன் வேகமாக இடிச்சிருவான். ஃப்ரீ லெஃப்ட்டோ எப்போவுமே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஆமாம், யூஸ் பண்ணிக்கணும். வண்டி வருது வரல. ஆமாம், இப்போ ஒரு பள்ளம் தெரியுதா ரோட்டில், அதில் நிப்பாட்டுங்க சடனாக. நிப்பாட்டுங்க, அதை தாண்டி போகக்கூடாது. இப்போ தாண்டிங்க பார்த்தீங்களா, அந்த பள்ளம் தான், அது நீங்கள் கவனிக்கல போல். சரி போட்டு போட்டு அவ்வளோதான். அப்படி ரன்னிங்லேயே இருந்தனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் மூவ் ஆகிரும். இப்போ லெஃப்ட்டு போயிருங்க. இப்போ செகண்ட் கியரில் வந்தீங்களா, கொஞ்சம் கிளச்சு மிதிங்க. தேவைப்பட்டால் ஸ்லோ பண்ணணும்ல, இப்போ தேவைப்பட்டால் ஃபஸ்ட் கியர் மாற்றலாம், இல்லைனா அப்படியே அதே கிளச்சே ரிலீஸ் பண்ணி அப்படியே போயிடலாம். ஸ்லோவாக திருப்புங்க. இப்போ நான் அந்த ஸ்டியரிங் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருப்பலை. 2 தடவை திருப்பிங்க, அப்புறம் மறந்துட்டீங்க. அது ஆமாம், சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மாதிரி திருப்புங்க. ஒரே ரொட்டேஷனில் வந்துடும்ல, ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ லெஃப்ட் ஸ்லோவாக திருப்புங்க, நல்லா டைம் பண்ணிங்க. ஸ்லோவாக போங்க, ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸ்லோவாக, ஆமாம், அதான் ஸ்பீடு போகுது. லைட்டாக கிளச் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
செகண்ட் கியர்லேயே டிராஃபிக்லேயே போகிறோன்னு நினச்சிக்க வேண்டியதான். அப்படி நினச்சி ட்ரைவ் பண்ணணும், அவ்வளோதான். வந்து இந்த லெஃப்ட்டு போகணும், ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. ஃபுல்லாக ரொட்டு. இதை ஒட்டி போங்க. போயிட்டு அதில் ரிட்டர்ன் பண்ணி. இப்போ நான் சொன்ன மாதிரியே திருப்புங்க, ஸ்லோவாக திருப்புங்க. இதை வச்சு அங்கே புஷ் பண்ணணும், அங்கே இழுக்கணும். அவ்வளோதான். இது மேலே போய் நான் ஆமாம், ரைட்டு போகணுன்னா லெஃப்ட் ஹேண்டு அங்கே புஷ் பண்ணணும், இங்கே இழுக்கணும். அவ்வளோதான். இப்போ லெஃப்ட்டு போயிருங்க, லெஃப்ட்டில் யூட்டன் பண்ணுங்கள் ஸ்லோவாக. லெஃப்ட்டில் யூட்டன் 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 ஸ்லோ பண்ணுங்கள். ஸ்லோ பண்ணணுன்னா இன்னும் ஸ்லோ பண்ணணுன்னா கிளச்சு மிதிச்சு ஃபஸ்ட் கியர் கூட போட்டுக்கோங்க. அப்போ அது பார்த்தீங்களா, கிளச் இன்னும் கொஞ்சம் மிதிக்கணும். ரோடு இவ்வளோ தான் இருக்குது, நம்ம நினச்சிச்சு ஓட்டணும். லெஃப்ட் திருப்பணும், ரைட்டில் அவ்வளோ இருக்குது, நம்ம லெஃப்ட் திருப்பணும். இப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னா ஸ்லோ வரணும்னா கிளச்சு கொஞ்சம் மிதிக்கணும், இல்லைன்னா ஆஃப் ஆகிரும். அப்படியே லெஃப்ட் வந்துடுங்க. இப்போ இதே ஸ்ட்ரைட்டாக போங்க. இப்போ லெஃப்ட் திருப்புங்க, யூட்டன் பண்ணுங்கள். ஸ்லோவாக யூட்டன் பண்ணுங்கள். ஸ்லோவாக கிளச் மிதிங்க. இன்னும் ஸ்லோ பண்ணுங்கள். ஸ்லோ பண்ணுங்கள். இன்னும் ஸ்டியரிங் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் இவ்வளோ பேலன்ஸ் வச்சுருந்தீங்கல்ல, அந்த பேலன்ஸை இன்னும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக திருப்பினீங்கன்னா அவ்வளோ தூரம் போகாது, ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே திரும்பிடும்ல. ஸ்டியரிங் வந்து ஃபுல்லாக திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் ஸ்லோவாக போனீங்கன்னா ஸ்டியரிங்கை ஃபுல்லாக திருப்புறதுக்கு டைம் கிடைக்கும், ரொம்ப நேரம் டைம் கிடைக்கும். ஸ்பீடாக போகும்போது கொஞ்சம் தான் திருப்பி இருப்போம், வண்டி போய்கிட்டே இருக்கும். வண்டி மறுபடியும் ரிவர்ஸ் வந்து திருப்புற மாதிரி இருக்கும். ஸ்லோ பண்ண கொஞ்சம் கிளட்ச் அமுக்கி ஸ்லோலயே திருப்பிக்கணும். விட்டு அமுக்குறீங்க, லைட்டாக கண்ட்ரோலில் வைக்கணும் பிரேக்கை. ரைட்டில் போயிருங்க. அவங்கள ஓட்டி தான் படிக்கிறாங்க. ஆமாம், குழந்தையோட வந்திருக்காங்க. நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, பிரச்சனையே கிடையாதுல்ல. டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் போட்டு. ஆமாம், இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்களே சொல்லி கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். நான் ஓட்ட கற்றுக்கிட்டாதான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களே சொல்லி கொடுத்துடலாம். ஸ்லோவாக திருப்புங்க. அப்படியே திருப்புங்க. எவ்வளோ கம்மியாக திருப்பணுமோ அவ்வளோ கம்மியான இடத்துல திருப்புங்க. அங்கே வர செவரு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக ஸ்டியரிங் அப்படியே ஃபுல்லாக டைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து. இப்போ பழையபடி ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்படி பண்ணுறீங்களா, சுற்றுறீங்களா, அதுவே வருது, நீங்கள் விடுவீங்கல்ல, அந்த மாதிரி விட்டால் கூட அதுவே வரும். அது சின்ன ரோடாக இருக்கும்போது கொஞ்சம் ஆமாம், பயமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்லோவாக போகணும். இப்போ திரும்பினதுக்கு அப்புறமும் யூட்டன் பண்ணிட்டீங்கல்ல, பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்லோவாக போனீங்கன்னா அது அப்படியே திரும்பும். அப்படி திரும்பலை, ஸ்பீடாக போனால் தான் திரும்பும்னா நீங்கள் கையை வச்சு திருப்பிக்கலாம், டைம் கிடைக்கும். ரைட்டில் போயிருங்க, அந்த கார் வருது. அப்படி ஃபுல்லாக ரைட் அடிச்சுருங்க, யூட்டன் பண்ணிடுங்க. அப்போ அதே இடத்துக்கு போங்க. இந்த லெஃப்டில் ஒட்டியே போயிட்டு ஸ்லோவாக போங்க. லெஃப்ட் ஒட்டியே போங்க. எவ்வளோ ஈஸியாக திருப்ப முடியுமோ அவ்வளோ ஈஸியாக திருப்புங்க. அப்படியே ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஃபுல்லாக திருப்புங்க, ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஸ்லோவாக திரும்புங்க. ஸ்லோவாக போங்க. கொஞ்சம் கிளச்சு மிதிங்க, இன்னும் கொஞ்சம் மிதிங்க. ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இப்போ இப்படி திருப்புறோன்னா ஸ்ட்ரைட் பண்ணுறீங்கள, அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளச்சும் பிரேக்கும் மிதிச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக திரும்பும். நான் சொல்லியிருந்தேன்ல அந்த 70 வச்சு ஓட்டுறது, அப்படி திருப்பினீங்கன்னா டைம் ரொம்ப கிடைக்கும். திருப்புறதுக்கு பழையபடி ஸ்டீரிங் கொண்டுறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். பொறுமையாக கொண்டு வந்துடலாம். ஸ்பீடாக போகிறதுனால தான் நீங்கள் அவசரப்பட்டு ஸ்பீடாக திருப்புறீங்க. கொஞ்சம் பிரேக் வச்சு ஸ்லோவாக திருப்பணும். இப்போ யூட்டன் பண்ணுங்கள். இப்போ யூட்டன் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கிளச்சு மிதிங்க, கொஞ்சம் பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் கிளச்சு, லைட்டாக பிரேக் எடுங்க. இப்போ பழையபடி கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. அது 70 கிளச் வச்சுக்கணும். இப்போ யூட்டன் பண்ணிடுங்க.
ஒரு 70 கிளச்சு வச்சுக்கணும். அந்த 70 தான், அந்த 70 கிளச்சு பிரேக்கு அப்படி நிற்கிது பார்த்தீங்களா. பிரேக் எடுத்திங்கன்னா அப்படி மூவ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி தான் பண்ண சொல்கிறேன். கிளச்சு அப்படி வச்சுக்கணும், பிரேக் மட்டும் எடுக்கணும். எடுத்திங்கன்னா அப்படி நீங்கள் விட்டு விட்டு எடுக்கிறீங்க பிரேக்கு, அதனால் அப்படி ஜர்க் ஆகிட்டே இருக்குது. ஒரே லெவலில் எடுக்கணும். ஆமாம், நீங்கள் அப்படி நிப்பாட்டுங்க, அப்படி நிப்பாட்டுங்க, அப்படி நிப்பாட்டுங்க. நீங்கள் ஒரு 2 இன்ச்சு விட்டு மறுபடியும் பிடிக்கிறீங்க, 2 இன்ச்சு விட்டு விட்டு பிடிக்கிறீங்களா. அதுவே 1 இன்ச்சு மட்டும் தான் பிரேக் எடுக்கிறீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக போகும். எடுக்கிற பிரேக்கை 1 இன்ச்சு மட்டும் எடுக்கணும். பிடிக்கிறது கொஞ்சம் தான் பிடிக்கணும். நீங்கள் நிறைய மிதிச்சுட்டு ஃபுல்லாக எடுக்கிறீங்க, நிறைய மிதிச்சுட்டு ஃபுல்லாக எடுக்கிறீங்க. அதுவே இப்போ 2 லெவலாக இருக்குன்னு வைங்களேன், இவ்வளோ இருக்குது ஒரு லெவல், இது 2ன்னு வைங்களேன். நீங்கள் 2ஆம் லெவல் மிதிச்சுட்டு தான் எடுக்கிறீங்க. அதுவே ஒரு லெவலில் வச்சிங்கன்னா அப்படியே ரன்னிங்லேயே இருக்கும் வண்டி, அப்படி ரன்னிங்லேயே இருக்கும். லைட்டாக பிரேக்கோட கண்ட்ரோல் அப்படி ரன்னிங்லேயே இருக்கும். கொஞ்சமாக எடுத்து எடுத்து அப்படி போய்க்கலாம். ஃபுல்லாக மிதிச்சு எடுக்கும்போது ஜர்க் ஆகும். அப்படி ஸ்லோவாக திருப்புங்க, யூட்டர்ன் பண்ணுங்கள், ஸ்டிக்கர் போடுங்க, ஸ்லோவாக யூட்டர்ன் பண்ணுங்கள். 70% கிளச் அப்படியே எடுங்க. இப்போ லைட்டாக பிரேக்கில் எடுங்க, இன்னும் கொஞ்சம் கிளச் மிதிங்க. ஸ்லோவாக டைம் கிடைக்கும். ஸ்லோவாக திருப்பிங்கன்னா கல்லில் ஏற்றாமல் அப்படி பொறுமையாக திருப்பலாம். அப்படி லெஃப்ட்டு போயிருங்க, அவங்க வராங்க. இப்போ இப்படி ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கு என்ன பண்ண, நான் ஆக்சிலேட்டர் எடுத்துறேன். அது வந்து என்னன்னா கிளச்சு விட்டு விட்டு எடுக்கிறனால தான் அப்படி வருது. கிளச்சு ஒரே லெவலில் வைக்கணும், பிரேக்கை தான் விட்டு விட்டு எடுக்கணும். ஓகே ஓகே. கிளச்சை வந்து ஒரே ஆமாம், ரெண்டையுமே மட்டும் மூவ் பண்ணும்போது ஆமாம் அமுக்கி ஸ்லோ பண்ணிக்க. ஆமாம், ஸ்லோ பண்ணிக்க அமுக்கணும், மூவ் பண்ணதுக்கு எடுக்கணும். கிளச்சு அதே லெவலில் வைக்கணும். அதிகமாக எடுத்தாலும் வைப்ரேட் ஆகும். ஆமாம், அவ்வளோதான். பிரேக்கோட கண்ட்ரோல்லையே அப்படி திருப்பலாம். பிரேக் அமுக்கி தான் அப்படி யூஸ் பண்றேன். அதுக்கு ஆமாம், பிரேக்குமே நீங்கள் விட்டு விட்டு அமுக்குறீங்களா, விட்டு விட்டு எடுக்காம லைட்டாக மட்டும் மிதிக்கணும். விட்டு விட்டு மிதிக்காம லைட்டாக மிதிக்கணும், கொஞ்சமாக மிதிக்கணும். இப்போ இதில் திருப்புங்க, எவ்வளோ பக்கத்தில் திரும்ப முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் திரும்புங்க. ஒட்டி இதே ஒட்டி. ஆமாம், யூட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள் ஸ்டியரிங்க. ஃபுல்லாக ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் கிளச்சு மிதிங்க. அவ்வளோதான், ஸ்லோவாக பழையபடி அப்படி திருப்ப ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் அந்த கிளச்சை மிதிக்கும் போது பிரேக்கையும் சேர்த்து மிதிக்கணுமா இல்லை? ஆமாம், நீங்கள் கிளச்சு மிதிக்கிறீங்கன்னா வண்டி அப்படியே ஒரு 70ல் இருக்குமா, பிரேக்கை வச்சுக்கணும். பிரேக் எதுக்குன்னா வண்டி அப்படி ஸ்லோ பண்ணுறதுக்கு. பிரேக்கை விட்டிங்கன்னா வண்டி அப்படியே போகும். அந்த விடுறது நீங்கள் அதிகமாக விட்டுட்டு அப்புறம் மிதிக்கிறீங்க, அது ஒரு லெவலில் கொஞ்சமாக விடுங்க, வண்டி அப்படியே மூவ் ஆகும். இப்போது பிரேக்கை விடுறீங்க, அதிகமாக விட்டுறீங்களா, அதிகமாக விட்டோன்னே வேகமாக போயிடுதா, ஸ்லோ பண்ணுறதுக்கு மறுபடியும் மிதிக்கிறீங்க. விடுறதே கொஞ்சமாக விடுங்க, உங்கள் லெவல்லே விடுங்க, கொஞ்சமாக விடுங்க. கொஞ்சமாக விட்டிங்கன்னா வண்டி மூவிங்லேயே இருக்கும், ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே இருக்கும். கிளச்சை மட்டும் அதே ஆமாம் அதே கண்ட்ரோலில் வச்சுட்டு பிரேக்கை மட்டும் கொஞ்சம் லைட்டாக விடணும். ஆமாம், அதிகமாக இப்போ விடுறீங்க பாருங்க, இதுதான் கரெக்டு. கொஞ்சம் விடுறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, அதிகமாக விட்டு தான் டக்குன்னு விட்டுட்டு மறுபடியும் மிதிக்கிறீங்க. அப்படிங்கும்போது ஜர்க் ஆகும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த கிளட்ச் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இதுக்கு கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரோடு ஃப்ரீயாக தானே இருக்குது, தைரியமாக அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இப்படி ரிவர்ஸ் வாங்க, ரிவர்ஸ் வாங்க. அப்படியே ரைட்டில் திருப்புங்க, ரைட்டில் பார்த்தீங்களா. இப்போ ரிவர்ஸ் வந்துட்டு இப்போ லெஃப்ட் போகணும். நீங்கள் அந்த கிளச்சை வந்து ஒரு லெவலுக்கு மேலே விட்டுட்டு பிரேக் வச்சு நிப்பாட்டிட்டீங்க வண்டிக்கு. அது அந்த ப்ராக்டிஸ் தான் வரணும், ஆஃப் ஆகாமல் நிப்பாட்டணும். ஓகே, லெஃப்ட்டில் போயிருங்க. ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள், ஸ்லோவாக கிளச்சு அந்த 70லே வைங்க. அப்படி ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். இப்போ ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் கிளச்சு மிதிங்க, பிரேக்லேருந்து எடுங்க, லைட்டாக மட்டும். இதுதான் சொன்னேன். இப்போ போது பாருங்களா ஒரு ஸ்பீடில். இந்த ஸ்லோ ஸ்பீடு தான் வேணும். இந்த ஸ்பீடில் வந்துச்சுன்னா தான் நம்ம பொறுமையாக ஸ்டீரிங் திருப்ப கரெக்டாக இருக்கும். கிளச்சும் 70ல் வச்சுருப்போம், பிரேக்கு கொஞ்சமாக எடுக்கும்போது அப்படியே மூவ் ஆகும். அப்படி ஸ்லோ பண்ணுங்கள், அவங்களும் யூட்டர்ன் பண்ணட்டும். அப்படி நீங்கள் லெஃப்ட் வந்துடுங்க. ரிவர்ஸ் எடுத்து பழகுறாங்க. திரும்பது பாருங்க, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, இது அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லோவாக எடுக்கணும். பிரேக் அதிகமாக எடுத்தீங்கன்னா ஸ்பீடாக வருதுன்னு மறுபடியும் மிதிப்பீங்க, ஜர்க் ஆகும். இப்போ ரைட்டில் யூட்டர்ன் பண்ணுங்க,
ஸ்லோவாக கொஞ்சம் கிளச் மிதிங்க, கொஞ்சம் மிதிங்க, பிரேக்கு ஃபுல்லாக திருப்புங்க. ஸ்டீரிங் ரொம்ப திருப்பலை பாருங்க. இப்போ தான் ஃபுல்லாக திரும்பி இருக்கு. இப்போ தான் அந்த கம்மியான ரேடியஸில் திரும்பும் வண்டி. இப்போ ஈஸியாக திரும்பிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் அங்கே போய் திருப்பினீங்கன்னா அதுக்கிட்ட போய் ரிவர்ஸ் வரணும். ஆமாம். இப்போ நீங்கள் இப்படி திருப்பின உடனே ரைட்டில் ஏறுது பாருங்க. நீங்கள் திருப்பின டேரக்ஷன்லேயே அப்படி நேராக போகணும். இப்போ லெஃப்ட் வந்துருங்க, லெஃப்ட் வாங்க, இதை ஒட்டி லெஃப்ட் வாங்க. ஃபுல்லாக கிளச்சை எடுத்துருங்க, ஃபுல்லாக கிளச்சிருந்து எடுங்க. இப்போ ரைட்டு போங்க. பிரேக்கில் கால் வைக்கலாமா? வேணாம், ஒரே மாதிரியே திருப்பிக்கிட்டு இருக்கோமா, கொஞ்சம் ஸ்பீடாக திரும்பும். ஸ்ட்ரைட்டாக போயிருங்க, ஸ்ட்ரைட் செகண்ட் கியர் போட்டுருங்க. ரன்னிங் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே இந்த ரைட்டு போயிருங்க. இதுக்கு முன்னாடி ரைட்டு இதில் தான், இதே பார்த்துக்கலாம். அவங்க எப்படி ஸ்ட்ரைட்டாக போய் பிரேக் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த பக்கமாக போயிருங்க. அவ்வளோதான், செகண்ட் கியரில் கிடக்குல்ல, அப்படி ஸ்பீடாகவே திருப்பி பழகுங்க. ரைட்டு வாங்க. எடுத்துடலாம். எடுத்தால் ஒரு ஸ்பீடு போகும். அந்த ஸ்பீடோட கம்மி பண்ணணும். ரொம்ப வேகமாக திரும்புகிறோம், இப்போ இடிச்சிரும்னு தோணுச்சுன்னா லைட்டாக பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணும்போது வண்டி ஆஃப் ஆகிடக்கூடாதுன்னு கிளச்சு 70% வச்சு திருப்பணும். நிற்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் கிளச்சு. செகண்ட்லேயே திருப்பலாம். அப்படியே திருப்புங்க. ஸ்ட்ரைட் பண்ணுங்க. அப்படியே வந்த மாதிரியே போங்க. ஸ்பீடாகவும் பழகணும், ஸ்லோவாகவும் பழகணும். ரோடு அப்படி இப்படி இருக்கும்ல. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் வாங்க. இப்போ நான் 2வது கியரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். 2வது கியரில் உங்களால் திருப்ப முடியாது. அப்படியே லெஃப்ட் வாங்க. லெஃப்ட் திருப்பும் போது அப்படியே ஃபஸ்ட் கியர் மாற்றுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரேடியஸ் கம்மியாயிருச்சு. பெரிய டேனிங்காக இருந்தால் செகண்டில் திருப்பினீங்க. இப்போ பாருங்கள் ஈஸியாக வருது பாருங்கள். டேனிங் சின்னதாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு கியர். நமக்கு என்ன ஸ்பீடு போகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல கியரை மாற்றிடணும். ரைட்லேயே போங்க. இப்போ திரும்பின உடனே நம்ம என்ன லேண்டில் போகணுமோ ரைட்டில் ரைட்டில் போயிருங்க. இறங்கிடவா? இறங்கிடலாம். அப்படி யூட்டர்ன் பண்ணிடலாம். ஸ்லோவாக கார்லாம் போட்டோம். ஃபுல் கிளச் மிதிங்க. கார்லாம் வருது பார்த்தீங்களா? நின்றுறது நல்லது தானே. ஃபுல் கிளச் மிதிச்சிங்கன்னா அப்படியே நிற்கும். ஆமாம், போட்டோம்னா போட்டோம். ஸ்டியரிங் ஃபுல்லாக திருப்பிடுங்க. ஸ்லோ மூவிங்லேயே ஃபுல்லாக ஸ்டியரிங் திருப்பிட்டீங்கன்னா ஈஸியாக ரேடியஸ் கிடைக்கும். கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே திருப்பிடலாம். ஆமாம், இப்போ பெரிய ரோடு இருக்குது, எல்லா இடத்துலையும் பெரிய ரோடு இருக்காதுல்ல. அதுவே ஸ்லோவாக போய் அந்த ரோட்டை எவ்வளோ சின்ன ரோடுனாலும் நம்ம ஸ்டியரிங்கை ஃபுல்லாக திருப்பணும். ஸ்பீடாக போனால் நம்மளால் திருப்ப முடியாது. வேகமாக ஒரு இடத்துல போய் நின்றுவோம். ரிவர்ஸ் வரணும்.